ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ தலை சுற்றுதல் அப்படிங்கிறத பற்றியது. பொதுவாக நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சு பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்காரும் போதே நம்மளை சுற்றி நம்ம ரூம் வந்து அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும், இல்லை நாம் வந்து ஒரு மாதிரி சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். இது ஒரு தலை சுற்றுதல், வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த தலை சுற்றுதலுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. சர்க்கரை குறையறதுனால ஏற்படலாம், ரத்த கொதிப்பு திடீர்னு குறையறதுனால ஏற்படலாம், இல்லை மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கும். ஸோ அந்த ஒற்றை தலைவலி அப்போ இந்த தலை சுற்றுதல் ஏற்படலாம். இல்லை நம்ம சரியா சாப்பிடல, 2 வேளை சாப்பிடல, தண்ணி குடிக்கல, விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல திடீர்னு தலை சுற்றுதல் ஏற்படலாம். இல்ல நம்ம பயணம் போறோம், பேருந்துலயோ கார்லயோ பயணம் போறோம், நீண்ட தூரம் பயணம் போறோம் அப்படிங்கும்போது டிராவல் சிக்னஸ் சொல்லக்கூடிய நம்ம கார்ல போகும்போது சில சமயம் இந்த தலை சுற்றுதல் ஏற்பட்டு வாந்தி வரும் போல ஒரு உணர்வு ஏற்படலாம். இதெல்லாம் பொதுவான காரணங்கள். ஸோ தலை சுற்றுதலுக்கு பின்னாடி இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கும். ஆனா காரணமே இல்லாம நிறைய பேருக்கு வந்து இந்த தலை சுற்றுதல் அப்படிங்கிறது ஏற்படும். இது வந்து முக்கியமா காலையில எந்திரிக்கும் போது, நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நேரம் நடக்கிற மாதிரியே தோணாது. நம்ம அப்படியே ஒரு பக்கமா சாயற மாதிரி தோணும், யாரும் நம்மளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணும். இதுதான் ஒரு விதமான தலை சுற்றுதல். இந்த தலை சுற்றுதலுக்கான காரணம் உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. மிக முக்கியமான ஒரே காரணம் அது BPPV அப்படின்னு சொல்லக்கூடிய பினைன் பராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து காதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம். நம்ம காதை பொறுத்த வரைக்கும் வெளிக்காது, நடுக்காது, உள்காதுன்னு 3 நிலைகள் இருக்கு. இதுல உள்காதுல ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இந்த தலை சுற்றுதல் ஏற்படுது. ஸோ இதை எளிமையா நம்மளால குணப்படுத்த முடியும். இதுக்கு அருமையான உடற்பயிற்சிகள் இருக்கு. சாதாரண ஒரு 4 விதமான உடற்பயிற்சிகள் இருக்கு. அதை இன்னைக்கு நான் வீடியோல செஞ்சு காமிக்க போறேன். ஸோ இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம மலை பிரதேசங்களுக்கு போறோம். ஸோ கார்லயோ பஸ்லயோ நம்ம மலை பிரதேசங்களுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போதோ, ஏறிட்டு இருக்கும் போதோ, இறங்கும் போதோ நம்ம காது ரெண்டும் கொயங்கின்னு அடிக்கும். அந்த மாதிரி காது ரெண்டும் அடைக்கிறதுக்கு காரணம், நம்ம மலை ஏற ஏற உயரம் போக போக கிரவுண்ட் லெவல், அதாவது தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் பிரஷரும் மேல போக போக பிரஷர் குறையறதுனாலையும் நம்மளுக்கு வந்து அந்த காது அடைப்பு ஏற்படுது. இதை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறதுக்கும் சாதாரண சில எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி ரெண்டாவது இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மூணாவது விஷயம், வெளிக்காதுல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, நம்ம இயர் பட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். மொத்தத்துல இன்னைக்கு நம்ம காது குறித்து ஒரு முழுமையான ஐடியாவை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நம்ம காதோட அனாட்டமி என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம காது, நீங்க வெளியில பார்க்கக்கூடிய காது அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்க வெளியில இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் காதுல இருந்து ஒரு டியூப் உள்ள போகுது. காது ஜவ்வு அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த இடத்துல இந்த டியூப் முடிஞ்சிடும். ஸோ இந்த டியூப்ல காது ஜவ்வு வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். நீங்க எல்லாரும் இந்த டார்ச் அடிச்சு பார்த்தா கூட தெரியும். ஸோ இதுதான் வந்து வெளிக்காது அப்படின்னு சொல்றோம். நம்ம வெளிப்புறத்துல நம்ம பார்க்கக்கூடிய காதுல இருந்து இந்த டியூப் முடிகிற இடம் வரைக்கும் முதல் பகுதி இது வந்து இந்த வெளிப்புற காதுல வந்து என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்னதா முடிகள் இருக்கும். ஸோ இந்த முடிகளோட வேலை என்னன்னா, நம்ம காதுல வந்து நார்மலாவே சில சுரப்பிகள் மூலமா ஒரு எண்ணெய் பசை போன்ற ஒரு திரவம் சுரக்கும். அதுதான் வந்து இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய அந்த திரவமானது இந்த கிளான்ஸ் மூலமா, இந்த சுரப்பிகள் மூலமா சுரந்து நம்ம காதுல இந்த இடத்துல வந்து இந்த முடிகள் மூலமா மெதுவா 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 நம்ம காதுக்கு வெளியே தள்ளப்படும். இது நார்மலா எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தான். ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, காது ரொம்ப அரிக்குது, உள்ளார வந்து இந்த திரவம் சுரக்கிறதுனால, காது அரிக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, இயர் பட்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கிளீன் பண்றோம், காதை கிளீன் பண்றோம். ஏன்னா பிரவுன் கலர்ல அந்த அழுக்கு வெளியே பாக்குறாங்க. பார்க்கும்போது காதுக்குள்ள பயங்கரமா அழுக்கு இருக்கு, நாம வந்து அந்த இயர் பட்ஸ் மூலமா நீக்கணும்னு நினைச்சு நம்ம இயர் பட்ஸை வச்சு நல்லா சுத்தி அந்த அழுக்கு நீக்கிறோம். அப்படி நீக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த சின்ன சின்ன முடிகள், இந்த முடிகள் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். இந்த முடிகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அழுக்கு வெளியே வரவே வராது. அதனால ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இந்த சீலியான்னு சொல்லக்கூடிய இந்த முடிகள்லாம் போனதுக்கு அப்புறம் இங்க சுரக்கக்கூடிய அந்த திரவம் வந்து இந்த இடத்துலயே தங்கிடும். இங்கேயே தங்கிடுச்சுன்னா என்ன ஆகும், நாளடைவில் இது மெதுவாக நிறைய சேர்ந்து மொத்தமா இந்த ட்ரம்மையே பிளாக் பண்ணிடும். இந்த ட்ரம்மையே வந்து பிளாக் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும், சத்தம் வெளியில இருந்து போகிற சத்தம் இனி இதை தாண்டி போகாது, காதுக்கு மந்தமா கேட்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகணும், அவர் எண்டோஸ்கோபி வச்சு அந்த உறிஞ்சி எடுப்பாரு. ஸோ இதெல்லாம் தேவையே படாது. நீங்க இயர்பட்ஸ் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும். ஏன்னா இந்த சீலியா வந்து நார்மலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன முடிகள் டேமேஜ் ஆகாம இருந்துச்சுன்னா நார்மலா அந்த வேக்ஸ் வெளியே வந்துடும். இது முதல் நிலை. ஸோ இது வெளிப்புற காதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. அடுத்து ரெண்டாவது நிலைக்கு வருவோம். அடுத்து நடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இந்த நடுக்காதுல 3 சின்ன ஒரு மெல்லிசான ஒரு எலும்புகள் இருக்கும். அதை வந்து மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 எலும்புகள், மற்றபடி இதை சுத்தி காத்து தான் இருக்கும்.
ஸோ அந்த இடம் முடிகிற இடம் வந்து இன்னொரு ட்ரம் இருக்கும். இப்போ இந்த நடுக்காது வந்து முடிகிற இடத்துல இங்கே இன்னொரு ட்ரம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த நடுக்காதுல இருந்து ஒரு சின்ன டியூப் வந்து நேரா கீழே இறங்குதுங்க. இந்த டியூப் எங்க போகுது தெரியுங்களா? நேரா நம்ம மூக்குக்கும் வாய்க்கும் பின்னாடி ஃபேரிங்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த இடத்துல போய் இந்த டியூப் முடியுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு காது இருக்கு இல்லையா, அந்த பக்கம் காதுல இருந்து வரக்கூடிய டியூப் வந்து கரெக்டா நம்ம மூக்குக்கும் வாய்க்கும் உள்ளார உள்பகுதியில அந்த டியூப் ஓபன் ஆகுது. காதுல இருந்து வந்து இங்க வாய்க்கும் மூக்குக்கும் மேல ஓபன் ஆகுது. ஸோ எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன், இந்த யூஸ்டேஷியன் டியூப் சொல்லுவோம் இதை, இடி. ஸோ எதுக்கு இந்த யூஸ்டேஷியன் டியூபை பத்தி சொல்றேன்னா, நாம மலை பிரதேசங்கள்ல ஏறும்போது நம்ம காது கொங்கின்னு அடைக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது கொங்கின்னு அடைக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல போய் நல்ல காத்து வந்து சேர்ந்துக்குது. இந்த காத்து வந்து சேர்ந்துக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த ட்ரம் வந்து அப்படி இப்படி இருக்கக்கூடிய ட்ரம் இப்படி வந்துருது. காத்து ஃபுல்லா சேர்ந்து ஒரு மாதிரி அடைச்சாப்புல ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ அதுக்கு காரணம் இந்த நடுக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது நிலையில இந்த நடுக்காதுல போய் காற்று போய் சேர்ந்துக்கிறதுனால தான். அதனால இந்த காற்று ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, காற்று வெளியே வந்துருச்சுன்னா அந்த அடைப்பு நீங்கிடும். ஸோ அந்த அடைப்பை நீக்கிறதுக்காக தான் வந்து வல்சால்வா மெனுவர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நம்ம மூக்கையும் வாயையும் மூடிக்கிட்டு காத்தை நல்லா உள்ள விடணும். இப்படி நம்ம காத்தை விடும்போது என்ன ஆகும், இந்த காத்து வந்து இந்த யூஸ்டேஷியன் டியூப் வழியா ரிலீஸ் ஆயிடும். ஏன்னா இந்த டியூப் எங்க ரிலீஸ் ஆகுது, நம்ம வாய் பகுதியிலும் மூக்குக்கும் இடையில உள்பகுதியில ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால இந்த காற்று வந்து நம்ம இந்த வல்சால்வா மெனுவர் செய்யும் போது இந்த காற்று வந்து இந்த டியூப் வழியா வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அந்த அடைப்பு நீங்கிடும். இதுதான் எக்ஸசைஸ் நம்ம மலை பிரதேசத்துக்கு ஏறும்போது இறங்கும்போது பண்ண வேண்டிய வல்சால்வா மெனுவர். இதை பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, பபிள் கம் மென்னுகிட்டு இருந்தாலே போதும்னு சொல்லுவோம். ஏன்னா பபிள் கம் மென்னுகிட்டு இருக்கும் போது அதுவும் வாயில தானே மென்னுகிட்டு இருக்கும். அப்படி நம்ம மென்னுகிட்டே இருக்கும்போது உள்ளார இருக்கக்கூடிய அந்த பிளாக் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். உடனே இங்கிருந்து காத்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த அடைப்பு நீங்கிடும். இது இரண்டாவது நிலை. ஓகே, இது ரெண்டும் பெரிய விஷயம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இதுக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நிலை உள்காது. ஸோ இது வரைக்கும் வெளிப்புற காது பத்தி பார்த்தோம், அடுத்து வந்து நடுக்காது பார்த்தோம், அடுத்து வந்து உள்காதுக்கு போவோம். இந்த உள்காது அப்படிங்கிறது நேரடியா மூளையோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஏரியா உள்காது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது இந்த உள்காது. இது முதல் ஜவ்வு, இது இரண்டாவது ஜவ்வு. ஸோ உள்காது இங்க இருந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு நத்தை போன்ற ஒரு நத்தையோட ஓடு பார்த்துருக்கிறீங்களா? நத்தையோட ஓடு எப்படி ரவுண்டா இருக்கும், அதே மாதிரி இருக்குங்க. இது வந்து காக்லியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த நத்தை ஓடு மாதிரி ஒரு டியூபா இருக்கும் உள்ளார, சரிங்களா? ஸோ இந்த காக்லியால இருந்து நரம்புகள், இந்த காக்லியால இருந்து நரம்புகள் வந்து மூளைக்கு போகும். ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்கிற வழிமுறை. இதுதான் முதல்ல வந்து நம்ம பேசுற அந்த சவுண்ட், அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்க போகுதுன்னா, முதல்ல வெளிக்காதுல இருந்து இப்ப உள்காதுக்கு போகுது. அதுக்கப்புறம் இங்க இருந்து இந்த ஜவ்வு டிம்பானிக் மெம்பரேன் போகுது. அதுக்கப்புறம் மேலியஸ் இன்கஸ் ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன எலும்புகளுக்கு போகுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து இந்த விண்டோவுக்கு போய் இங்க இருந்து காக்லியாவுக்கு போய் இந்த காக்லியால இருந்து இந்த நரம்புகள் மூலமா நம்ம மூளைக்கு போய் அதுக்கப்புறமா நம்மளுக்கு காது கேட்குது. ஸோ மூளையில இருக்கக்கூடிய ஒரு இடம் மூலமா நம்மளுக்கு காது கேட்குது. ஸோ இதுதான் வந்து காது கேட்கிற ஒரு பாத்வே. ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த காக்லியா அப்படிங்கிற இந்த இடத்துல நீர் இருக்கும். அதாவது எண்டோலிம்ஃப், பெரிலிம்ஃப், ஒரு தண்ணி மாதிரி ஒரு திரவங்கள் இந்த இடத்துல இருக்கும். இந்த காக்லியாங்கிற இந்த வளைவுகளுக்குள்ளார இந்த திரவங்கள் இருக்கும். ஸோ அதுதான் இங்க தலை சுற்றுறதுக்கான மிகப்பெரிய காரணமாயிடுது. நார்மலான நேரத்துல இந்த காக்லியா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூளைக்கு வந்து சிக்னல் கொடுக்கறதே இந்த காக்லியா தான். நம்ம வந்து இப்படி சாஞ்சுக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த திரவம் இங்க இருக்கிற திரவம் வந்து இந்த இடத்துல உடனே வந்து ஒரு பக்கமா சாயும் போது அங்க இருந்து வெஸ்டிபுலர் நர்வ் மூலமா உடனே வந்து போகும். நான் மூளைக்கு வந்து சிக்னல் போகும், ஓ நம்ம சாஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நேரா போங்க அப்படின்னு. டக்குன்னு நேரா வருவோம். அப்போ இங்க இந்த உள்காதுல இருக்க திரவம் நேரா ஆயிடும். ஆனா கீழே உழுக போறோம் அப்படின்னாலும் டக்குன்னு மூளைக்கு சிக்னல் கொடுக்கறது காக்லியால இருந்து சிக்னல் வரும். நம்ம உழுக போறோம், நீங்க நேரா நிக்கணும் அப்படிங்கிற சிக்னல் கொடுக்கறது காக்லியா. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் எதனால கிடைக்குதுன்னா காக்லியா மூலமா நம்மளுக்கு கிடைக்குது, உள்காது மூலமா கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த உள்காதுல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பிபிபிவின்னு சொல்லக்கூடிய பினைன் பெராக்சிஸ்மல் பொசிஷனல் வெர்டிகோன்னு சொல்லுவோம். கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லு போன்ற சில துகள்கள் வந்து காதுல வெவ்வேறு இடத்துல இருக்கும். அங்க இருக்கிற அந்த சின்ன சின்ன துகள்கள்லாம் வந்து இந்த டியூபுக்குள்ளார இங்க இருக்கிற
திரவத்துக்குள்ளார வந்து ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் நார்மலா நடந்துகிட்டு இருக்கிற அந்த எக்ஸ்சேஞ்சு எதுவுமே நடக்காது, போய் பிளாக் பண்ணிடும். ஏற்கனவே நான் சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி இந்த இதயத்துக்கு போறக்கூடிய ரத்த ஓட்டத்தை பிளாக் பண்றதுக்கு வந்து நம்ம கொழுப்புகள் போய் பிளாக் பண்ணுது. அதே மாதிரி இங்க கொழுப்புகளுக்கு பதிலாக கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் போய் இங்க இருக்கக்கூடிய இடத்தை பிளாக் பண்ணிடுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் வெர்டிகோன்னு சொல்லக்கூடிய தலை சுத்துதல் பிரச்சனை. இந்த பிளாக் வந்து நம்ம ஈஸியா எடுத்துடலாம். எப்படி? ஆபரேஷன் இல்லாம, சர்ஜரி இல்லாம, மாத்திரை இல்லாம நாம இந்த பிளாக், இந்த துகள்கள் வந்து ஒரு பக்கமா வந்து திருப்பி ட்ரெயின் ஆகி அதோட இடத்துக்கு போயிடுற மாதிரி சில எக்ஸசைஸ் இருக்கு. அதை நான் இப்ப உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த எக்ஸசைஸ் ஒரு 2 வாரம் செஞ்சாலே போதும், அந்த தலை சுற்றுதல் டோட்டலா நின்னுடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேரு பிராண்டாட் டேரோஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து நம்ம தலையை வந்து ஒரு 45 டிகிரி கோணத்துல வச்சு நம்ம ஒரு பெட்ல படுக்கணும். உட்கார்ந்த நிலையில இதை செய்யணும். ஸோ இதை நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த பிராண்டட் டேரோஃப் எக்ஸசைஸ்ல நம்ம ஜஸ்ட் ஒரு பெட்ல, உங்க வீட்டில் இருக்கிற பெட்ல, சமமான நிலையில இருக்கிற பெட்ல ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கங்க. நம்மளோட தலை வந்து 45 டிகிரி கோணத்துல பாருங்க. இப்படி 45 டிகிரி கோணத்துல இப்படி சைட்ல இப்படி நீங்க பாக்குறீங்க. பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து படுக்கிறீங்க. ஸோ நீங்க படுக்கும்போது நம்மளோட தலை மட்டும் 45 டிகிரி கோணத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன்ல நாம வந்து 30 செகண்ட் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ட்டு 30 செகண்ட் இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். ஆனா முக்கியமான விஷயம், உங்க தலை வந்து 45 டிகிரி கோணத்துல இப்படி மேல பார்த்துட்டு இருக்கணும். ஸோ 30 செகண்ட் ஆனோன்னா அப்படியே உட்காருங்க. உட்கார்ந்த உடனே இப்போ இடது பக்கம் திரும்பி பாருங்க. இதே மாதிரி 45 டிகிரி கோணத்துல திரும்பி பார்த்து இடது பக்கம் இப்படியே டக்குன்னு படுத்துக்கோங்க. இப்படி படுக்கும்போது நம்மளோட தலையோட கோணம் வந்து 45 டிகிரி மேல பாக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். மறுபடியும் 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4ன்னு 30 செகண்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. ஸோ இது மாதிரி 5 வாட்டி பண்ணுங்க. இடது பக்கம் ஒரு 30 செகண்ட், வலது பக்கம் 30 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி 5 வாட்டி பண்ணுங்க. முதல் வாட்டி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த அப்படி தலையை சாய்ச்சி இப்படி கீழே போகும்போதே ரொம்ப விறுவிறுப்பு வரலாம். கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 30 செகண்ட் அப்படியே நம்ம படுத்திருக்கும் போது அந்த 45 டிகிரி கோணத்தை மெயின்டைன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தலை சுற்றுதல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து மெதுவா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது கண்டிப்பா கூட ஒருத்தர் ஹெல்ப்போட பண்ணுங்க. அவங்க கூட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா தலை சுற்றல் அதிகமாயிடக்கூடாது, அதுக்காக. இந்த மாதிரி 45 டிகிரி கோணத்துல தலையை சாய்ச்சிக்கிட்டு படுத்து எந்திரிக்கிறது அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து 5 வாட்டி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 வாட்டி பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நம்ம காது 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த காது 2 நல்லா கை வந்து உள்ள விட்டு 2 காதையும் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும், இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு மூக்கு வழியா டீப் பிரீத் இழுத்து காற்றை உள்ள முழுங்கி வாய் வழியை வெளியே விடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 டைம் அல்லது 20 டைம் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நம்ம இயர்ஸை கிராஸ் பண்ணி, கைகளை கிராஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துக்கிட்டோம், டீப் பிரீத் பண்ணி காற்றை வெளியே விடலாம். ஸோ இந்த மாதிரி விடுறதும் நம்ம தலை சுற்றலை கம்மி பண்ணும். அடுத்து 3வது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம கண்கள் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பண்றோம். அப்புறம் நம்ம கைகளை யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கண்கள் வச்சு என்ன பண்ண போறோம்னா, நம்ம இடது வலது அப்படிங்கிற மாதிரி 10 வாட்டி பார்க்க போறோம். அப்புறம் அதே கண்களை வச்சு மேலே கீழே அப்படின்னு 10 வாட்டி பார்க்க போறோம். மறுபடியும் அதே கண்களை வச்சு நாம் இந்த மாதிரி இடது பக்கம் டாப்பு, வலது பக்கம் பாட்டம், இடது பக்கம் டாப்பு, வலது பக்கம் பாட்டம் அப்படின்னு கிராஸ்ல 10 வாட்டி பார்க்க போறோம். அதே மாதிரி வலது பக்கம் டாப்பு, வலது பக்கம் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஸ்ல ஒரு 10 வாட்டி பார்க்க போறோம். ஸோ ட்ரை பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம தலையை ஆட்டக்கூடாது. அதுதான் இங்க மிக மிக முக்கியமான விஷயம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரைட்டுங்களா? அடுத்த விஷயம் கிராஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10.
வீடியோவுக்காக கொஞ்சம் வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரைட்டுங்களா? ஸோ இப்போ கண்களை வச்சு பண்ணிட்டோம் 3வது. அடுத்து 4வது, நாம் இதே விஷயத்த வந்து நாம் ஒரு விஷயத்தை பாயிண்ட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு பண்ண போகிறோம். ஒன்று நம்ம செவத்தில் இருக்கிற கிளாக்கு, அந்த மணி கடிகாரம் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் நம்ம கைகள், நம்ம விரலை யூஸ் பண்ணுங்க. இந்த விரலை வச்சு இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதே மேலே கீழே சைடில் அப்புறம் இந்த மாதிரி கிராஸ்ல பண்றது எல்லாமே பண்ண போறோம். ஆனால் இப்போ வந்து நம்ம தலையை ஆட்டி பண்ண போறோம். நாம போன வாட்டி என்ன பண்ணோம், தலையை ஆட்டாம கண்களை மட்டும் ஆட்டி நாம அந்த எக்ஸசைஸ் பண்ணோம். இப்போ வந்து தலையை ஆட்டி இதை நம்ம பண்ண போறோம். போன வாட்டி செஞ்சதுக்கு நேர் ஆப்போசிட் இந்த 4வது எக்ஸசைஸ். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அதே 10 வாட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி இடது மேல் வலது கீழ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி இந்த கிராஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. உண்மையிலேயே சாதாரண செஞ்சு காமிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அதனால ரொம்ப மெதுவா பண்ணுங்க. தலை சுத்தல் அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த 4 எக்ஸசைஸ் தான். இந்த 4 எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு 2 வாரம் பண்ணீங்கனாலே போதும். கண்டிப்பா வந்து நம்மளுக்கு இந்த தலை சுற்றுதல் பிரச்சனை குறையும், இந்த பிபிபிவியா இருந்தா. ஆனா இது அந்த உள்காது பிரச்சனையா இல்லாம உள்காதுல வேற பிரச்சனை சில சமயம் வரலாம், இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், மெனியர்ஸ் டிசீஸ் சொல்லக்கூடிய ஒரு விதமான வீக்கம் ஏற்படலாம் காதுக்குள்ளார. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளா அப்படிங்கிறத காது டாக்டர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் தலை சுற்றுறதுக்கு இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பல காரணங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா. லோ பிபி, இல்லை சுகர் குறையிறது, பிபி குறையிறது, டிராவல் போறதுனால வந்து தலை சுற்றுதல் ஏற்படுது, மைக்ரைன் ஒற்றை தலைவினால தலை சுற்றுதல் ஏற்படுது போன்ற மற்ற பிரச்சனைகளால தலை சுற்றுதல் ஏற்படுச்சுன்னா இந்த எக்ஸசைஸ் கேட்காது. ஆனா அந்த உள்காது பிரச்சனையினால ஏற்படக்கூடிய தலை சுற்றலுக்கு கண்டிப்பா இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா 1 to 2 வாரத்திலேயே கண்டிப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனை தீந்துரும், மறுபடியும் வராது. மறுபடியும் வந்தாலும் இந்த எக்ஸசைஸ் மூலமா இதை சரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த மாத்திரைகளே தேவைப்படாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் சில உபயோகமான தகவல்களோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.